நம்பர் 1 மெரினா கடற்கரை. மெரினா கடற்கரை சென்னையின் மிகவும் பிரபலமான இடங்களில் ஒன்று மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாகும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ஃபோர்சோர் எஸ்டேட் வரை நீண்ட கடற்கரையோரம் பூங்காக்கள் மற்றும் கடைகளால் நிரம்பியுள்ளது. நம்பர் 2 சென்னை கலங்கரை விளக்கம். மெரினா கடற்கரையில் ஒரு முக்கிய அடையாளமாக இருப்பது சென்னை கலங்கரை விளக்கம். மேலும் இந்தியாவில் நகர எல்லைக்குள் அமைந்திருக்கும் ஒரே கலங்கரை விளக்கமாகவும் இது திகழ்கிறது. நம்பர் 3 சென்னை அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் 1851 நிறுவப்பட்டது மற்றும் இந்தியாவின் 2வது பழமையான அருங்காட்சியகம் ஆகும். இந்த அருங்காட்சியகம் ரோமானிய கலைப்பொருட்கள் மற்றும் பழங்கால வெண்கல சிலைகளுக்கு பிரபலமானது. இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் பழைய சிற்பங்கள் கிமு 1000 மற்றும் அதற்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவை. தினமும் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த அருங்காட்சியகம் திறந்திருக்கும். நம்பர் 4 அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அல்லது வண்டலூர் உயிரியல் பூங்கா என்று அழைக்கப்படும் இது சென்னை வண்டலூரில் அமைந்துள்ளது. 1855 நிறுவப்பட்ட இந்த உயிரியல் பூங்கா இந்தியாவின் முதல் பொது உயிரியல் பூங்காவாகும். 1490 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள இந்த உயிரியல் பூங்கா ஏராளமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் வாழ்விடமாகும். பூங்காவில் பல்வேறு வகையான பாலூட்டிகள், ஊர்வன, மீன்கள் மற்றும் பறவை இனங்களை நீங்கள் காண முடியும். இது சென்னையில் உள்ள 2வது மிகப்பெரிய தேசிய பூங்காவாகும். நம்பர் 5 வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் என்பது தமிழ் செம்மொழி கவிஞர் வள்ளுவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகத்தான நினைவு சின்னமாகும். இது 20ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்குள்ள மனதை கொள்ளை கொள்ளும் 39 மீட்டர் உயர கற்சிற்பம் கண்களுக்கு ஒரு விருந்தாகும். வழக்கமான கைவினைப் பொருட்கள் கண்காட்சிகளும் இங்கு நடத்தப்படுகின்றன. நம்பர் 6 ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயில். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோவில் சென்னை பெசன்ட் நகரில் உள்ளது. செல்வம் மற்றும் செழுமையின் கடவுளான லட்சுமி தேவிக்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நம்பர் 7 எலியட்ஸ் கடற்கரை. பெசன்ட் நகரில் உள்ள பாரம்பரிய கலைநயத்தோடு கூடிய எலியட்ஸ் கடற்கரை தண்ணீரை அடைய மணலில் நீண்ட தூரம் நடந்து செல்ல விரும்பாதவர்களுக்கும் இந்த கடற்கரை உகந்தது. நம்பர் 8 விஜிபி கோல்டன் பீச். கோல்டன் பீச் பிரதான நகரத்தில் இருந்து சிறிது தொலைவில் தான் அமைந்துள்ளது. கடற்கரையில் ஒரு ரெசார்ட் உள்ளது. இது சுற்றுலா பயணிகளை நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடவும் இங்குள்ள பொழுதுபோக்கு அம்சங்களை அனுபவிக்கவும் அழைப்பு விடுகிறது. நம்பர் 9 செயின்ட் தாமஸ் கத்தீட்ரல் பசிலிக்கா. சென்னையில் உள்ள செயின்ட் தாமஸ் கத்தீட்ரல் பசிலிக்கா அல்லது சாந்தோம் கத்தீட்ரல் கிறிஸ்தவர்களின் முக்கிய புனித தலமாகும். புனித தாமஸ் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக கூறப்படும் இந்த பசிலிக்கா கிபி 72 கட்டப்பட்டது. நம்பர் 10 1000 விளக்கு மசூதி. சென்னையில் அமைந்துள்ள 1000 விளக்கு மசூதி 19ஆம் நூற்றாண்டில் ததுல் உமராவால் கட்டப்பட்டது. அண்ணா சாலையில் இஸ்லாமியர்களுக்கான ஆன்மீக ஸ்தலமாக அமைந்துள்ள இந்த மசூதி இந்தியாவின் முகலாய கட்டிடக்கலை பாணியை பிரதிபலிக்கிறது.